நடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா என் பையன் சூர்யாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. புடவை நகை வாங்கணும்னு சொன்னதுக்கே அண்ணம்மா வராம பண்ணக்கூடாதுன்னு சொன்னவன் தாலி கட்டணும்னா எப்படி ஒத்துப்பான்? கவலைப்படாதீங்க ஆண்டி, அண்ணம்மா ஃபோன் பண்ணுவாங்க. உங்க பையன் சூர்யாவும் என் கழுத்துல தாலி கட்டுவாரு. அண்ணம்மா சொன்னா உங்க பையன் தாலி கட்டுவாருல்ல? எப்படிமா கரெக்டா அந்த டைம்ல அத்தை எப்படி ஃபோன் பண்ணுவாங்க? நான் இப்ப என்ன கேட்டேன்னு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டி, இவ்ளோ யோசிக்கிறேன்னா இதை யோசிக்க மாட்டேனா? அதுக்கெல்லாம் இப்ப ஆப் வந்துருச்சு. அந்த சாஃப்ட்வேர் ஆப்ல நம்ம மொபைல்ல இருந்து பேசினா அண்ணம்மா மாதிரி மட்டும் இல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் மாதிரி கூட பேசலாம். செத்து போனவங்க மாதிரி கூட பேசலாமா? பேசலாம் ஆண்டி, அதுதான் அந்த சாஃப்ட்வேர் ஆப்போட ஸ்பெஷல். ஓஹோ. மாம், ஒரு சாம்பிள் ஒன்னு காமிக்கலாமா? என்ன ஜெயந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? சூர்யா, நீ சாமன்யா கழுத்துல தாலிய கட்டணும். ஐயோ சாமான்யா, அப்படியே அச்சு அசல் எங்க அத்தை குரல் மாதிரியே இருக்கு. இந்த மெத்தட்ல எங்க அம்மா சூர்யா கிட்ட பேசுவாங்க. சூர்யாவை தாலி கட்ட சொன்னா கட்டுவா. ஐயோ சாமான்யா, உன் மூளை சூப்பரா வேலை செய்யுதுமா. உன் ஐடியா எல்லாம் வேற லெவல். ஆனா இதெல்லாம் பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகணும். கவலைப்படாதீங்க ஆண்டி, யாருக்கும் துளி கூட சந்தேகம் வராம சூப்பரா பண்ணிடலாம். யாராவது இருக்கீங்களா? யார் நீ? நீங்க யாரு? எங்க இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். இந்த லேப்டாப்பை கொடுக்கணும். லீலாவதி எங்க? நான் லீலாவதியோட அண்ணி தான். அவ தான் இந்த லேப்டாப்பை என்கிட்ட கொடுத்து விட்டா. லீலாவதி ஏன் வரல? உங்களுக்கு தேவை லேப்டாப் தானே? அது யார் கொண்டு வந்தா என்ன? உன் கூட வந்தவங்களா எங்க இருக்காங்க?
என் கூட யாரும் வரல. நான் தனியா தான் வந்திருக்கேன். பொய் சொல்லாத. சத்தியமா சொல்றேன். என் கூட யாரும் வரல. நான் தனியா தான் வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? இவகிட்ட கேட்கலாமா வேணாமா? கோவில் மேட்ரு உண்மையா? அப்பா பேசுனதுக்கு கோவில்ல தேதி பதிவு பண்ணதா சொல்றாரு. ஆனா இவ ரொம்ப கேஷுவலா இருக்கா. இப்ப ஏதோ பேசணும்னு வந்திருக்கா. சூர்யா, சூர்யா, என்ன சூர்யா ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க போல? அது வந்து கல்யாண விஷயமா உன்கிட்ட பேசணும். நானே அதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீயே ஆரம்பிச்சிட்ட. சந்துரு மேரேஜ் பத்தி தானே? ஆமா. இதுக்கு ஏன் இவ்ளோ யோசிச்ச? சரி விடு. நீ சந்துருக்கு கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்தணும்னா சந்துரு நான் சொன்னதுதான் செய்யணும். அப்பதான் சந்துருக்கும் சமந்தாக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க முடியும். நானே ஸ்ட்ரைட்டா சொல்லிருப்பேன். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசணும்னு தான் இப்ப சொல்றேன். சரி, நான் அவன்கிட்ட சொல்றேன். இத இப்ப உடனே பேசணும். நீ சந்துருக்கு கால் பண்ணி வர சொல்லு. நான் சொன்னா கேப்பான்ல? கண்டிப்பா கேட்பான். சந்துரு, உன்கிட்ட பேசணும். உடனே மேல வா. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? நான் தனியா தான் வந்திருக்கேன். போதும் உங்க கண்ணை முச்சி ஆட்டம். என்னால முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியில வாங்க. உங்ககிட்ட லீலா கொடுத்த லேப்டாப்பை ஒப்படைச்சிட்டு நான் அந்த போனை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். லேப்டாப்ப கொடு. நான் கொடுக்க மாட்டேன். என்ன விளையாடுறியா? இது என்னோட கோட்டை. நீ லேப்டாப்ப கொடுக்காம உன்னால இங்க இருந்து போக முடியாது. ஐயோ, நான் அப்படி சொல்லல. நீங்க மொபைல கொடுத்தா நான் லேப்டாப்ப கொடுக்கறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, நீ முதல்ல லேப்டாப்ப கொடு, அதுக்கப்புறம் நான் மொபைல கொடுக்கறேன். இது உங்க இடம். நீங்க லேப்டாப்ப வாங்கிட்டு என்கிட்ட கொடுக்காம ஏமாத்திட்டா நான் என்ன பண்றது?
நான் சொன்னதுதான். எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியா? சரி, நீ இந்த கையில லேப்டாப்பை கொடு, நான் இந்த கையில போனை கொடுக்கறேன். நான் என்னைக்குமே சொன்ன வாக்க காப்பாத்துவேன். இந்த லேப்டாப் என் கைக்கு வந்தா லீலாவை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சொல்லிடு, இனி லீலாவதியை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. ஹே, அது ஒரிஜினல் லேப்டாப்பே இல்லடா. என்னையே மிரட்டுறியா நீ? எப்படி ஐடியா? ஓகே. ஏன் என்னாச்சு? ஓகே தானா? ஓகே தான், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா? அதெல்லாம் ஒரு ரிஸ்க்கும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆமா, சந்திர எங்க ஆள காணோம்? வந்துட்டேன். அண்ணா, எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் மேரேஜ் விஷயமா சாமானியா தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். அவ சொல்றத கேளு சந்துரு, அந்த மாதிரி பண்ணா சரியா வரும். சரிண்ணா. சாமானியா, நீ சந்துரு கிட்ட பேசிட்டு இரு, நான் இந்த கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். சரி. ஹலோ, சொல்லுங்க. என்ன சாமான்யா, அண்ணா பயங்கர பில்டப்லாம் கொடுத்துட்டு போறாரு. என்ன பிளான்? நான் என்ன பண்ணணும்? நீ சமந்தாவை எவ்வளவு லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லு சொல்லு சொல்லு, அதுக்காக தானே வெயிட்டிங். நீ இப்ப என்ன பண்றன்னா, எப்படி என் பிளான்? நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன? இல்ல, இது சரியா வருமா? எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? சாம் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. ஹே சந்திரு, இது சமந்தாவுக்கு தெரியாம பண்ணணும். அப்பதான் அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். உனக்கும் சமந்தாவுக்கும் மேரேஜ் நடக்கணுமா வேணாமா? ஐயோ, கண்டிப்பா நடக்கணும். அப்படின்னா நான் சொல்றத நீ கேளு. ஓகே, டன். டன். நான் அந்த லீலா கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? நீ எனக்கு ஃபேவரா இருந்தா நான் உனக்கு ஃபேவரா இருப்பேன்னு சொன்னேன்.
ஆனா அவ எனக்கு விசுவாசமா இல்ல. இருக்கு அவளுக்கு. டேய் போய் என்னன்னு பாரு. சரிண்ணே. யாராது? யாராது? ஏய் யாரா? சோமனே போய் என்னன்னு பாருங்க. வேணாம், விட்டு. ஓடுறாத கீழே. பைப்பை கீழே போடுங்கறல்ல. வேணாம் சொன்னா கேளு, விட்டு. சொன்னா கேளு. ஓடுறியா? போட்டுடவா? ஏய் அண்ணா போங்கண்ணா. அண்ணா போங்க. அண்ணா போங்க. நீங்க இல்லம்மா, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஏய் போ. அறுத்துருவேன் போடா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராத. அறுத்துருவேன் போ. அண்ணா நீங்க போங்கண்ணா. அண்ணா ஏய் போடா போடா அவனா. வேண்டாம் போடா போட்டு தள்ளுடா. சொல்றா, சொல்லு. நீ யாரு? சொல்றா, யாரு? உன் கையில எப்படி போட்டோ வந்து? நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றா சொல்றா. உண்மையா சொல்லு. உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்றா சொல்ற சொல்றா. சொல்லுறேன் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிதான். அபியா? அந்த அபி லீலாவதி கூட மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுகளோடையும் பழகுவான். பழகி அத போட்டோ கூட எடுத்து வைப்பான். ஆனா என்னன்னு தெரியல, லீலாவதா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏண்டா ஏண்டா லீலாவதி கிட்ட அப்படி நடந்துக்கிறான்? சொல்றேன். சாமானியா அபியோட லேப்டாப்ப எடுத்துட்டு போயிட்டா. அத அபி சாமானியா கிட்ட கேட்டா, ஆனா அவ கொடுக்கல. அதனால லீலாவதிய பிளாக்மெயில் பண்ணி அந்த லேப்டாப்ப வாங்குறது தான் பிளான். அந்த லேப்டாப்ல என்ன இருக்கு? அது தெரியாது. தெரியாது. சொல்றா சொல்றாங்கறல. சொல்லு சொல்ற சொல்ற சொல்லு. சொல்லுற சொல்லுற. என்ன விட்டு நான் சொல்லிடுறேன். சொல்லு. சொல்லிடுறேன். அந்த அந்த லேப்டாப்ல சூரிய வம்சம் ஃபேமிலியோட டாக்குமெண்ட் ஃபுல்லா இருக்கு. சித்தப்பா, நம்ம அக்கவுண்ட்ல இருக்க எல்லா பேங்க்லயும் கேட்டாச்சு. எந்த அக்கவுண்ட்லயும் பணம் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா பணமும் காலி. ஐயோ, அது அந்த சாமானியா எடுத்துட்டு வந்து அபிகிட்ட கொடுத்துட்டா. திரும்ப அபிகிட்ட அந்த லேப்டாப்பை கொடுன்னு கேட்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பை எப்படியாவது அங்க இருந்து எடுக்கிறது தான் பிளான். அதுக்கு தான் நாங்க லீலாவை யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன டீடைல்ஸ்? என்ன டீடைல்? சத்தியமா சத்தியமா அதுக்கு மேல சத்தியமா எனக்கு அதுக்கு மேல தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். என்னை விட்டு ப்ளீஸ். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த அபிஷேக்கும் சாமானியாவும் தான். ஆனா இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. நான் இருக்கேன் சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். சில்ல பிரதர், நம்ப மாட்டாங்க. ப்ரூஃப் வேணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லேப்டாப்பை கண்டுபிடிக்கணும்.
கவலைப்படாதீங்க சிஸ்டர், என்கிட்ட ஒரு வழி இருக்கு, வாங்க போலாம்.